குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது. நம்ம அதை ஒரு ஜாதகம் கைக்கு வந்துடுச்சு. கைக்கு வந்த ஜாதகத்தை எப்படி நம்ம முதல்ல ஹேண்டில் பண்ணணும், அதை முதல்ல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நாம் பார்த்து பழகணும். அதை ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பலாபலன்களை தீர்மானிக்க போவது சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? இந்த பதிவு பொறுத்தவரையிலும் கொடுக்குற நோட்ஸை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது லைஃப் லாங் பயன்படும். சரிங்களா? ஸோ சொல்கிற விஷயங்களை ஒரு 100 ஜாதகத்துக்கு நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் ஆகிடும். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இது இலகுவாகவும் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆக இந்த பதிவு ஒரு ஜோதிட மாணவர்களுக்கு ஒரு சிறந்த பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஜோதிடத்தை இப்போ தான் பழகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், ஜோதிடமே தெரியலனாலும் ஒரு ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இப்போது உங்கள் கைக்கு ஒரு ஜாதகம் வந்துடுச்சுங்க அப்படின்னு ஒரு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை எடுத்த உடனே என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முதல்ல யார் உங்கள்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தாலும் அந்த ஜாதகத்தில் இருக்கிற குறிப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிக்கிங்க. சரிங்களா? எழுதிக்கிட்டு, இன்றைக்கி மொபைலில் சாஃப்ட்வேர் இருக்குது, சிஸ்டமில் சாஃப்ட்வேர் இருக்குது. அதனால் உங்கள் மொபைல்லையோ அல்லது சிஸ்டம்லேயோ அந்த டேட் ஆஃப் பர்த்து அந்த இதெல்லாம் போட்டு அந்த ஜாதகத்தை பாகை கலை விகிதம் அப்படியே ஒரு ஃபுல் பேஜ் அப்படி எடுத்து கையில் வச்சுக்கிங்க. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அந்த ஜாதகத்தில் மேல் ஃபீமேல் அப்படின்னு பாலினம், அது ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாக அப்படிங்கிறத முதல்ல தீர்மானிச்சிடுங்க. சரிங்களா? இது அடுத்தது இரண்டாவது விதி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பலன் சொல்லும்போது நிறைய வித்தியாசங்கள் வரும். ஸோ அதெல்லாம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னம்னாக்கா அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத முதல்ல உறுதிப்படுத்திக்கோங்க. சரிங்களா? செகண்ட் விதி. அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போது ப்ரெசண்ட்டில் ஜாதகருக்கு என்ன வயசு, நடப்பு வயது அப்படின்னு எழுதி ப்ராக்கெட்டில் என்ன வயசு அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இந்த வயசு தான் ஒரு பலனை நாம் என்ன பலன் சொல்லணும் இப்போது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு டூல் அப்படின்னாக்கா இந்த வயசு தான். இந்த வயசு தான் ஜாதகத்தின் பலனை சொல்வதற்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு அனுபவம் பார்த்துக்கோங்க. ஸோ ஜாதகம் வந்ததுன்னா இதை 3. சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிகளில் ஏதோ ஒரு ராசியில் தான் லக்னம் வந்திருக்க போகுது இல்லைங்களா? அந்த லக்னம் சந்தியில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அந்த லக்ன சந்தி இருந்தது அப்படின்னாக்கா அந்த டைமிங்கை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பலன்களை நம்ம சொன்னோம்னா நம்ம சொல்கிற பலன்கள் அவங்களுக்கு திருப்தியாக இருக்காது. அல்லது எதனா ஒரு விஷயத்தை கேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஃபிக்ஸ் பண்ணுற டேட்டில் அது நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ லக்னம் சந்தியில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அந்த லக்னம் நின்ற புள்ளின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த புள்ளி எந்த நட்சத்திரத்தின் அதிபதியில் எந்த ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்தின் அதிபதி இந்த லக்னத்துக்கு யாருன்னு பார்த்துக்கோங்க. அது 6, 8, 12 இல்லாமல் இருந்தாலும், பாதகாதிபதி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தொடாமல் இருந்தாலும், அடுத்ததாக நீச்சம் பெற்ற கிரகங்களின் சாரத்தில் இல்லாமல் இருந்தாலும், இதெல்லாம் ஒரு சிறப்பு. அப்படி இருக்குதான்றத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
இதெல்லாம் வந்து பலன் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஒரு நோட்டு எடுத்து இதெல்லாம் வந்து சைடில் அப்படியே லைனாக எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஜாதகத்தில் நீச்சம், வக்ரம், அஸ்தமனம், கிரகயுத்தம், வர்க்கோத்தமம் இது போன்ற நிலைகளில் எதனா கிரகங்கள் இருக்குதா அப்படிங்கிறத சைடில் அப்படியே லைனாக எழுதி வச்சுக்கோங்க. கிரகயுத்தம் இருந்தது அப்படின்னாக்கா அதையும் எழுதி வச்சுக்கிங்க. இந்த 2 கிரகங்கள் கிரகயுத்தத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நீச்ச கிரகம் இருந்தது அப்படின்னாக்கா இந்த கிரகம் நீச்சம் அப்படிங்கிறத சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம சொன்ன அனைத்து விஷயத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ஏதேனும் ஒரு பாவகம் அல்லது கிரகம் பாவகத்திரி தோஷத்தில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து ராசியும் லக்னமும் அல்லது லக்னமும் ராசியும் இது இரண்டும் சசாஷ்டக தோஷத்தில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று பாவகத்திரி தோஷம் சொன்னோம், அடுத்ததாக சசாஷ்டக தோஷம், ராசி லக்னம் இரண்டும். அடுத்ததாக ஒரு லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல என்ன நிலை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதிக கிரகம் இருக்குதா அல்லது வந்து பாவ கிரகங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே நிலைப்பாட்டை ராசிக்கும் பார்த்துக்கோங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துலையும் அதிக கிரக கூட்டு இல்லாமல் இருப்பது சிறப்பு, பாவகிரகங்கள் இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னாக்கா அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது அபமிருத்து பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான விதி. அப்படி அபமிருத்து பாதத்தில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கலாம். அது முடியும் அப்படின்னாக்கா நிச்சயமாக பாருங்கள். அது கூடவே வந்து இன்னும் கூட ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னாலும் முக்கியமான ஒரு டூலாக இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தது ஒரு ஜாதகத்தில் நீச்ச கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பார்த்துட்டீங்க. உடனே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த நீச்ச கிரகத்தின் சாரத்தில் வேறு ஏதேனும் கிரகங்கள் இருக்குதா அப்படின்றத பார்த்து சைடில் குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஜாதகத்தில் பரிவர்த்தனை இருக்குதான்னு பாருங்கள். பரிவர்த்தனை 2 பரிவர்த்தனை இருக்குது. ஒன்று கிரக பரிவர்த்தனை, அடுத்தது சார பரிவர்த்தனை. சரிங்களா? இப்படி ஜாதகத்தில் இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பலன் சொல்லும்போது நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. பலன் சொல்கிறது இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தசாபுத்தி அமைப்புகளையே நான் வந்து டச் பண்ணணும். புரியுதுங்களா? இதில் ஒரு சீர்தூக்கி பார்த்துட்டு இதில் நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கும்போதே இந்த ஜாதகத்தின் பலம் பலவீனத்தை இதுவே இப்போ நம்ம சொன்ன விதிகளே வந்து உங்களுக்கு வந்து பலம் பலவீனத்தை கொஞ்சம் சீர்தூக்கி காட்டிடும். உதாரணமாக லக்னம் சசாஷ்டகமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்க. அப்போது ஜாதகர் வந்து ஒரு உடலும் மனமும் ஒத்த நிலையில் இருக்காத ஒரு ஆளாக இருப்பார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். விதண்டாவாதங்கள் அவர்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். உடலும் மனசும் அந்த ஒத்து அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து வேலை செய்ய முடியாது. அவங்கக்கிட்ட வந்து நிறைய வந்து வித்தியாசங்கள் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உணரலாம். அந்த நிலைப்பாடெல்லாம் ஒரு விஷயமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து லக்னம் வந்து 6, 8, 12 அதிபதியின் சாரத்திலோ அல்லது பாதகாதிபதியின் சாரத்திலோ அல்லது யோகி அவயோகின்லாம் உங்களுக்கு கான்செப்ட் இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த அவயோகியின் சாரத்திலோ அந்த மாதிரிலாம் இருந்துருச்சு அப்படின்னாக்கா அது எந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து அதிலிருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்படி இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள், இப்போது ஒரு நீச்ச கிரகம் ஒன்று இருக்குது, அது ஓகே. ஆனால் அந்த நீச்ச கிரகத்தின் சாரத்தில் மற்ற கிரகங்கள் இருந்தது அப்படின்னாக்கா அந்த கிரகங்கள் பலமாக இல்லை அப்படிங்கிறது இது வந்து நம்மளுக்கு வந்து சுட்டி காட்டும், பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே போல் வந்து ஒரு அஸ்தங்கம் பெற்ற கிரகம் இருக்குது. அஸ்தங்கம் இருக்குதான்னு பார்க்குறோம். அஸ்தங்கம் பெற்ற கிரகம் இருக்குது. அப்போது அந்த கிரகம் பலவீனப்பட்டிருக்குது. அந்த கிரகத்தின் சாரத்தில் வேறு எதனா கிரகம் இருக்குதான்னு நம்ம வந்து உடனே பார்த்துக்கலாம். அப்போது நம்ம தசாபுத்தி பலன்களை எடுக்கின்ற பொழுது இதில் பலவீனப்பட்ட கிரகங்கள் தசாபுத்தி காலங்கள் போகின்ற போதே நம்மளுக்கு வந்து என்னடா இது ஜாதகத்தின் நிலைப்பாடு இப்படி இருக்குதே அப்படின்றத
நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து சிந்திக்க வைக்கும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதனா ஜாதகம் வருது அப்படின்னாக்கா, நாம் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே தொடர்ந்து ஒரு 100 ஜாதகங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றுத்து கூட விடாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி ஒரு நோட் எடுத்துங்க. உங்களுக்கு வர ஜாதகம் வந்ததுனாக்கா ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஒன்று ஒன்றா சொன்ன விஷயங்களை ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணி அப்படியே சைடில் எழுதி வச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தசாபுத்தி பலன்களுக்கு போய் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதிலேயே வந்து கிடைச்சிடும். ஒரு 20-30% பலாபலன்களை இப்போ நம்ம சொன்ன விதிகளே வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த கிரகத்தின் வலிமை, அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பலன்கள், கோச்சாரம், சாரம் அப்படின்றதுலாம் நீங்கள் ஆட் பண்ண அந்த ஜாதகத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அல்லது வீழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து அனுமானித்து விடலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா? ரைட். இந்த பதிவு நிச்சயமாக வந்து ஜோதிட ஆர்வலருக்கும் சரி, ஒரு படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு அற்புதமான பதிவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஜோதிட அந்த நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.